என்னோட ஒரு ஆள் கேட்டார் பாருங்க, போன பூரணைக்கு முதல், நீங்க கஷ்டப்படும் போது உங்களோட எல்லா சொந்தக்காராக்களும் நல்லா இருக்கிறார்கள், நீங்க ஏன் போகல? அந்த கஷ்டத்தை இன்னொரு ஆளுற சப்போர்ட்டோட நீங்க அதை நிவர்த்தி பண்ணினா ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாடசாலையில படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினவங்க நாங்க தான் படிக்கணும். அதே மாதிரி பாருங்க, எனக்கு வந்த கர்மா, நான் இந்த பூமியில பல பிறவிகள் எடுக்கும் போது அரியஸா இப்ப நமக்கு கர்மா வந்திருக்கு கூட இல்லையா? இதை கடந்தால் உனக்கு பாருங்க பெரியொரு என்ன செய்த பெரியொரு பேரு நீ இறைவனாகலாம் என்றதுக்காக அரியஸ் எல்லாம் பாருங்க சேரும் போதுதான் எங்களுக்கு அது தாக்கம் கொடுக்குது. நாங்கள் பேங்க்ல பணம் போட்டு கொஞ்சமாக தான் அது பெருசாக வந்த போதுதான் தெரிகிற மாதிரி, நகம் வளர்றது தலைமையில் வளர்றது தெரியா வளர்ற மாதிரி நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்மாக்கள் பாருங்க என்னை வளர்ந்து இந்த கர்மாக்களை கரைக்கக்கூடிய பாருங்க ஒரு குரு உனக்குள்ளதான் இருக்கு. அது உனக்கு தெரியாம அந்த கர்மா உன்னை பாருங்க மறைச்சிருக்கி அந்த குருவை பாருங்க சரணடைவதற்காக உனக்கு கொடுக்குற உத்வேகம் தான் கர்மா.